மக்களால நான், மக்களுக்காகவே நான் என்று வாழ்ந்து மறைந்த நம்ம புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எல்லாருக்கும் கொடுத்திருந்த அத்தனை நலத்திட்டங்கள், தொட்டில் குழந்தைகள் திட்டம், தாலிக்கு தங்கம் திட்டம், மாணவர்களுக்கு மடிக்கணினி திட்டம், அம்மா பார்மசி, அம்மா உணவகம், மகளிருக்கான அம்மா இருசக்கர வாகன திட்டம், அம்மா குடிநீர் திட்டம், குழந்தை வழியில் வீட்டு தட்டுவதற்கு அம்மா சிமெண்ட், தமிழர் திருநாளாம். ஆமா, இது ஒண்ணு நம்ம கண்டிப்பாக நான் சொல்ல விரும்புகிறேன். இத்தனை திட்டங்களும் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி பொறுப்பு எடுத்த பிறகு அவருடைய 4 ஆண்டு கால ஆட்சியில் அத்தனை திட்டங்களும் தொடர்ந்து கொடுத்தார். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு ஆட்சி காலத்துல பார்க்க முடியாத ஒரு மிக கொடூரமான, அதாவது என்னன்னு விளக்கி சொல்ல முடியாத ஒரு கொடிய நோய கொரோனா தொற்று அந்த காலத்தை நம்ம அனைவரையும் அவ்வளவு பாதுகாப்பாக கட்டி காத்து கடந்து கொண்டு வந்தார். யாருக்குமே எந்த ஒரு குறைச்சலும் இல்லாமல், எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல், அனைவருக்கும் அவங்க வீட்டு வாசல்லே அனைத்து சேவைகளையும் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யற மாதிரி எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சார். கொரோனா காலத்துல தமிழ்நாடு அரசுக்கு ஒரு பைசா கூட வருமானம் வரல, ஒரு பைசா வருமானம் வரல. ஆனா நடந்தது எல்லாமே செலவு தான். பல ஆயிரம், பல லட்ச கோடி கணக்கான செலவு. அதுக்கு அடுத்த வருடம் பொங்கல் பண்டிகை வந்தது. என்ன பண்ணார்? மக்கள் எல்லோருக்கும் சந்தோஷமா கடந்து வந்த அந்த பயங்கரமான அந்த நிலைய மறக்கிற மாதிரி சந்தோஷமா பொங்கல் கொண்டாடுறதுக்கு அத்தனை பொங்கல் பொருட்களும் கொடுத்து எல்லாருக்கும் 2500 ரூபாய் பணமும் கொடுத்தார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.